ரைஸ் வாங்க நான் 54வது சம் பார்ப்போம். என் பாய் மல்டிப்ளைட் எ நம்பர் பை 72 instead of 27 and got the number 23175. ஓகேவா, more than the actual number was என்ன கேட்டிருக்காங்க. சரி, அதாவது ஒரு பையன் வந்து ஒரு நம்பரை வந்து 72 வச்சு பெருக்கிட்டான். இன்ஸ்டெட் ஆஃப் 27க்கு பதில் 72ன்னு வச்சு பெருக்கிட்டாப்புல. அப்போ அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம சொல்யூஷன் பாருங்கள். ஆக்சுவல் நம்பர் நமக்கு என்னது? ஆக்சுவல் நம்பர் நமக்கு தெரியாது இல்லையா? அதை வந்து நம்ம என்ன ஒய்யினோ எக்ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவோம். அந்த ஆக்சுவல் நம்பரை வந்து அவன் என்ன பண்ணிட்டான், 72ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டான். 72y தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு பதிலாக 27 ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறா பதிலாக 72ஆல் மல்டிப்ளை. அப்போ என்ன பண்ணுவோம், 27y ப்ளஸ் மோர் தேன் அது போட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் வந்து எவ்வளோ இருக்குது, 23175. 23175 மோர் தேன் ஆக்சுவல். கிடைக்கக்கூடிய உண்மையாக கிடைக்கக்கூடிய ஆன்சரை காட்டிலும் அதிகமாக அவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ன்னு அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை கழிங்க. 72y இந்த சைடு இங்கே வந்துச்சுன்னா 27y தட் இஸ் ஈக்குவல் டு 23175. சரிங்களா? இப்போ கழிச்சா என்ன வருது, 43 தானே, 45 சாரி இருங்க 72 27 5 3 5 கரெக்ட் தான். சரிங்களா? அப்போ 45y தட் இஸ் ஈக்குவல் டு 23175 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ ஆக்சுவல் நம்பர் y இஸ் ஈக்குவல் டு நீங்கள் அடிங்க. அடித்து பார்த்தீங்கன்னா 23175/45 அப்படின்னு சொல்லிட்டு 5ஆல் நீங்கள் அடிங்க. 5ஆல் அடிச்சிட்டோன்னா நீங்கள் அப்படியே சுருக்கி பாருங்கள். சுருக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 515. அதுதான் ஆன்சர். சரிங்களா? y இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆக்சுவல் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 515 ஆன்சர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர்.